அது அமிர்தமா நமக்கு உபயோகப்படுத்தக்கூடிய டெக்னாலஜி வேணும். இன்னைக்கு உள்பட பெரிய வியாதிகளுக்கெல்லாம் அதை உபயோகப்படுத்துறாளே, விஷத்தை எடுத்து, பாம்பு விஷத்தை எடுத்து உபயோகப்படுத்துறா தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன்னா அது அமிர்தம்ங்கிறதுனாலதான். ஜாக்கிரதை, அதை நேரடியா உபயோகப்படுத்த முடியாது. இந்த அமிர்தம், இந்த கத்ரு கூட்டு இந்த பாம்புகள்லாம் வரத்துக்கு லேட்டா போச்சுன்னு உடனே அவளுக்கு கோபம் வந்துடுச்சு. இந்த கலசமும் மறைஞ்சு போயிடுச்சுன்னு உடனே கோபம் வந்து அந்த அதெல்லாம் சபிச்சுட்டா. எல்லாம் நீங்க எல்லாம் நெருப்புல விழுந்து நாசமா போங்கன்றான். அந்த சாபத்தை அந்த நாகர்கள்லாம் அடைஞ்சிருக்கார்கள். இவன் கூப்பிட பாம்புகள்லாம் வர, இப்படி யாகம் நடந்துட்டே இருக்கிறதே வகையான பாம்புகள்லாம் விஷத்தன்மை உடைய பாம்புகள். அவன் என்ன பண்ணிட்டான், விஷத்தன்மை இல்லாத பாம்பெல்லாம் விட்டுடுவோன்ட்டான். நல்லவன் ஜனமேஜயன். எதெல்லாம் விஷத்தோட இருக்கோ அந்த பாம்புகள் வம்சத்தை கூப்பிடுவோன்னா, ஒவ்வொரு பாம்பா இல்ல, அந்த இனமே பெடன். அப்படி கூப்பிட இப்படி விழுந்துட்டே இருக்கிறதே சடச்சடா சுட சுடன்னு ஒரே தெரியா பொசுங்கிறது, தீயறது, ஒரே நாத்தம். எங்க பாரு தட்சகன் உட்காந்துன்னு சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் ஜனமேஜயன் உட்காந்துட்டு அவன் நடுப்புல கேட்கிறான். அந்த ஹோமம் பண்ற பிராமணால கூப்பிட்டு தட்சகன் வந்துட்டானான்னா, வரலன்னா கூப்பிடுங்கோன்னா, தட்சகாயானுப்ரூஹி அப்படின்னு கூப்பிட்டார்கள். மந்திரத்துக்கு அத்தனை சக்தி உண்டு. கூப்பிட்டா தட்சகன் பயந்து போயிட்டான். உடனே என்ன பண்ணினா, நேர போய் இந்திரன்ட்ட போய் சரணம் அடைஞ்சான். இந்திரனை பார்த்து என்னை காப்பாத்து அப்படின்னா. சில பேர்கிட்ட உதவி கேட்கறதே பூர்வோத்தரம் விசாரிக்காம நாம வாரண்டி கொடுக்க கூடாது, அவளுக்கு கேரண்டி கொடுக்க கூடாது. என்னை காப்பாத்துன்னு சொன்னான்னா அவன் என்ன பண்ணினான்னு தெரியாம நாம எப்படி சொல்ல முடியும்? பெரிய தப்புகள் பண்ணிருப்பான், பின்னாடி நாமும் சேர்ந்து மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும். அதுல என்ன விஷயம்னு தெரியாம நாம எப்படி அவனுக்கு ஷூரிட்டி கொடுக்க முடியும்? இந்த இந்திரன் பண்ண தப்பு என்னன்னா, நீ கவலைப்படாதே, நான் உன்னை காப்பாத்துறேன். தன்னுடைய சேர்ல 4 கால்ல ஒரு கால்ல தட்சகனை சுத்தி இருக்க சொல்லிவிட்டு அப்படி உட்கார்ந்துட்டான். இவர்கள் மந்திரம் சொன்ன உடனே அந்த பாம்பு வரல. வந்தானா தட்சகன்னு கேட்டான் ஜனமேஜயன். பிராமணர்கள்லாம் வரலன்னு சொன்னார்கள். ஏன்னு கேட்டான். இந்திரன் வந்து அவனுக்கு அபயம் கொடுத்திருக்கான், உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லியிருக்கான். இந்திரன் வந்து அவனை ரட்சிக்கிறான். அப்ப இந்திரனோட சேர்ந்து கூப்பிடுன்னா, சேந்திராய தட்சகாயானுப்ரூஹி அப்படின்னா. மந்திரத்துக்கு அத்தனை சக்தி. ஒரு திருட்டு நகையை வாங்கினா அந்த ஜுவல்லரிக்காரனும் சேர்ந்து மாட்டிக்கிறானோ, அது மாதிரி யாரு இப்பயே கவனிக்கிறமே, யார் வந்து அடைக்கலம் கொடுக்கிறாளோ அவளும் தீவிரவாதத்துல மாட்டிக்கிறா பாருங்க கேஸ்ல. அது மாதிரி இந்த தட்சகனுக்கு அடைக்கலம் கொடுத்தால் அவனை சேர்த்து கூப்பிடுனால் அவனையும் சேர்த்து கூப்பிட்டால் பிடிச்சு இழுக்கிறது மந்திரம். அவன் உடனே பிரம்மாட்ட ஓடினான். பிரம்மா சொன்னார், தேவையில்லாம உன்னை யார் போய் ஷூரிட்டி எல்லாம் கொடுக்க சொன்னார், காப்பாத்துறேன்னு சொன்னார்னு அவர் கிளம்பி வரா. வந்து இத சமாதானப்படுத்த போறார். இது ஒரு கிளை கதை. இன்னொரு கதை, ஜரத்காருன்னு ஒரு மகரிஷி. ஜரத்காரோர் ஜரத்காருவாம் ஜரத்காருரிதி க்யாதஹ ஊர்த்வரேதா மகாதபாஹ யாயாவராணாம் பிரவரஹ தர்மஜ்ஞஹ சம்சிதௌ வ்ரதஹ சசார பிருத்திவீம் சர்வாம் யத்ர சாயங்கிருஹோ முனிஹ அகமான கதாசித் ஸ்வான் சததர்ஷ பிதாமஹானி லம்பமானான் மகாகர்த்தே வாதைரூர்த்வரவான் முகாத் கேபவந்தோ சலம் பந்தைஹி கர்த்தே ஹ்யஸ்மின்னதோ முகாஹ வீணஸ்தம்பலகே ஸ்ரத்தாஹ லஸ்ரா லம்பன்னாஹ சர்வதஹ பரிபக்ஷிதே. இந்த ஜரத்காரு அப்படிங்கிறவர் மகா தபஸ்வி, பிரம்மச்சாரி, ஊர்த்வரேதஸ்வி, யோகீஸ்வரர், சித்த புருஷர். அதனால உலகம் முழுவதும் அவருக்கு சஞ்சாரம் பண்ணக்கூடியதான சக்தி உள்ளவர். இத்தனை மகிமைகளோட கூடின அந்த ஜரத்காரு ஒரு சமயம் ஒரு லோகத்துல சஞ்சாரம் பண்ணும் போது அது இருட்டா இருக்கு. அந்த இடம் பார்க்கறதே ரொம்ப இருட்டா இருக்கு. இது எந்த இடம் அப்படின்னே புரியல. ஒரு குகை மாதிரி இருக்கு. அதை தாண்டி அவர் போறார். அந்த குகையிலேருந்து சத்தம் வருது. என்ன சத்தம் அப்படின்னா, ஆ அம்மா ஐயோ
தாங்க முடியலையே, காப்பாத்துங்கோ அப்படின்னு. இது என்ன சத்தம்? அது இருட்டா இருக்கு, யாருன்னே தெரியல. இந்த ஜரத்காரு கேட்டார், நீங்கெல்லாம் யாரு, எதுக்கு நீங்கெல்லாம் சத்தம் போடுறேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? நாங்கெல்லாம் நரகத்துல, இது நரகம், இருட்டா இருக்கிற இடம் நரகம். நரகத்துல தலகீழ தொங்குறோம், கஷ்டப்படுறோம். என்னத்தினால? எங்க வம்சத்துல பிறந்தவன் ஒத்தன் கல்யாணம் பண்ணிட்டு எங்களெல்லாம் கரையேத்தல்ல. அதனாலதான் வேதத்தை எடுத்தோம்னா பிரம்மச்சாரியா இருந்து சன்னியாசியா போறதுக்கு வேதம் நேரடியா அனுமதி கொடுக்கல. ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாவ்யவச்சேத்ஸீ அப்படிங்கிறது. ஆசிரமானாம் ஆசிரமம் கச்சேத். பிரம்மச்சாரியா இருந்து கிரகஸ்தனா இருக்கணும், கிரகஸ்தனா இருந்து வானப்பிரஸ்தனாகணும், வானப்பிரஸ்தனா இருந்து சன்னியாசி ஆகணும். ஏன்னா கடமைகள் இருக்கிறதுனால. நான் அப்படி ஆணவாள தோஷம் சொல்லல, அது கிரமமான முறை. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போதே 3 வகையான கடனோட பிறக்கிறான். திரிபிருணவாஜாயதே பிரம்மச்சரியேன ரிஷிப்யஹ யஜ்ஞேன தேவேப்யஹ பிரஜயா பசுப்யஹ. ரிஷி கடன், பித்ருக்கடன், தேவதைகளுடைய கடன் 3 கடனோட பிறக்கிறான் ஒவ்வொரு மனிதனும். இது சாஸ்திரம் சொன்னது. ஒரு காலத்துல பாரதத்துல பிறந்தவ அத்தனை பேருமே கடன்காரனா தான் பிறந்தோம். இப்போ ஒரு 5 வருஷமா தான் கடன்லாம் இல்லாம இருக்கு. யாருக்கா தெரியுமா? அது நம்ம கவர்மெண்ட் 50 வருஷம் ஆண்டாம முழுக்க அத்தனை சுரண்டி கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டான். பிறக்கிற அத்தனை பேர் தலையிலையும் கடன் உண்டு. அது மாதிரி இது. அது லௌகிகமான கடன். இப்ப நான் சொல்றது அப்படி இல்லை, வைதீகமான கடன். பிறக்கிறதேவே கடனோட பிறக்கிறோம். ரிஷி கடன், தேவதைகளுடைய கடன், பிதர்களுடைய கடன். இதை எப்படி நாம் அடைக்க முடியும் அப்படின்னா பிரம்மச்சரியேன ரிஷிப்யஹா. ரிஷிகளால் எழுதி வைக்கப்பட்டதான அந்த சாஸ்திரங்களை, நூல்களை நாம படிச்சு அடுத்தவர்களுக்கு பாஸ் பண்ணிட்டோம்னா அந்த கடன் போச்சு. ஏன்னா இது ஒரு சைக்கிள். இதை கண்டினியூட்டியை நாம் கட் பண்ண கூடாது, கொண்டு சேர்க்கணும். இப்ப நான் பாரதம் சொல்றேன், எதனால சொல்றேன்? எங்க அப்பா சொன்னதுனால சொல்றேன். எங்க அப்பா எதனால சொன்னார்? அவப்பா சொன்னதுனால சொல்றார். இப்படி அந்த படிப்புங்கிறது வரிசையா வரத்தினாலதானே பிரயோஜனப்படுறது. சாஸ்திரங்கள்லாம் பரம்பரையா வருது பத்தியில. அந்த சாஸ்திரங்களை, சாஸ்திரமே வெறும் லௌகிகமான வயத்து பழப்பு படிப்பு இல்லை. வயத்து பழப்புக்கு படிப்பு அவசியம். இன்னைக்கு லோகத்துல படிக்கிற படிப்பு போல இல்லை. இதெல்லாம் சோத்து கல்வியும்பர். சித்பவானந்தர்னு ஒரு மகான், மெக்காலே சிஸ்டத்துல உள்ள படிப்பு அவர் சோத்து கல்வியும்பர். இது எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தானே இந்த படிப்பு. நான் சொல்றது அந்த படிப்பு இல்ல, அறிவை வளர்க்கறதுக்கு உள்ள படிப்பு. அந்த படிப்பை நாம் படிச்சாதான் ரிஷிகளுடைய கடன் போகும். யஜ்ஞேன தேவேபியா, ஔபாசனம், அக்னிஹோத்திரம், ஸ்தாலிபாக்கம், இஷ்டி, பசுபந்தம், யாகங்கள் பண்ணினா தேவதைகளுடைய கடன் நிவர்த்தியாகும். ஏன்னா தேவதைகளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்னால் பரஸ்பரம் பாவயந்தா துஷ்யந்திச்ச ரமந்திச்சா. பகவத்கீதையில பகவான் சொல்றான், உன் கண்ணு பாக்குறது, காது கேட்கறது, மூக்கு நுகர்றது, வாக்கு பேசுறது, கால் நடக்கிறது, கை தூக்குறது, காலத்துல மழை பெய்யறது, காலத்துல பனி அடிக்கிறது, காலத்துல வெயில் அடிக்கிறது, காலத்துல பயிர்கள் பூக்கிறது, காய் காய்க்கிறது, பழம் பழுக்கிறது, நீ சாப்பிடுறது ஜெரிமானமானது, அடுத்த வேலைக்கு பசிக்கிறது, பசிச்சா சாப்பிடறதுக்கு உணவு உனக்கு கிடைக்கிறது. இது எப்படி நடக்கிறதுன்னு கேட்டது. இந்த சிஸ்டம் யார் பண்றது? தேவதைகளுடைய கிருபையினால். ஒரு வருஷம் முழுக்க மழையாவே பெஞ்சா நீங்க எங்க போவேன்? சோத்துக்கு என்ன பண்ற? 2 வருஷம் மழையே பெய்யாம இருந்தா என்ன பண்ண முடியும் உங்களால? எந்த கவர்மெண்ட் பெய்ய வைக்க முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. என்னமோ இவா பேசுறாளே தவிர அது சிஸ்டமா நடந்துட்டு இருக்கு. பீஷாஸ்மாத் வாதப் பவதே பீஷோதேதி சூர்யः பீஷாஸ்மாத் அக்னிஷ்சேந்திரश्च மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி வேதம் சொல்றது. அந்தந்த இயக்கங்கள் கரெக்டா நடக்கிறதே யாருட்ட உள்ள பயத்தினால நடக்கிறதுன்னு கேட்டு, பரமாத்மாட்ட உள்ள பயத்தினால. அந்த தேவதை கண்ணு பாக்குறதுன்னா சூரியனால பாக்குறது, வாக்கு பேசுறதுன்னா அக்னியால பேசுறது, காது கேட்கறது அப்படின்னா திக்குகளால திசைகளால கேட்கறது, மனசு நினைக்கிறதுன்னா சந்திரனால நினைக்கிறது,
புத்தி வேலை செய்யறதுன்னா பிரம்மாவால வேலை செய்யறது. இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் ஒவ்வொரு தேவத்தை உண்டு. இப்படி கையை தூக்குறோம்னா இந்திரனால, கால் நடக்கிறோம்னா உபேந்திரனால. அத்தனை தேவதை. இந்த தேவதைகளுக்கெல்லாம் நாம் பிரத்யுபகாரம் பண்றதுதான் யாகங்கள்லாம். நாம அன்னன்னைக்கு சாப்பிட்டா நமக்கு பசி வருது, அன்னன்னைக்கு சாப்பிடுறோம் நாம. தஸ்மாத் அகரஹர் மனுஷ்யா இஜ்யந்தே. தேவதைகளுக்கு ஒரு பசி உண்டு. 15 நாளைக்கு ஒரு தடவை அர்த்தமாசே தேவா இஜ்யந்தே. அந்த தேவதைகளுக்கு பசி வர நாள் தான் பஞ்சாங்கத்துல பார்த்து எல்லாம் இஷ்டின்னு போட்டிருப்பா. இன்னி விருந்த பஞ்சாங்கத்துல கேலண்டர்ல உட்பட போடுறான். பௌர்ணமாசை அமாவாசைக்கு மறுநாள் பார்த்தா பிரதம அன்னைக்கு இஷ்டி அப்படின்னு போட்டிருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னு போடுறவனுக்கும் தெரியாது, படிக்கிறவனுக்கும் தெரியாது. இஷ்டி அப்படின்னா தேவதைகளுக்கு பசி வர நாள் அர்த்தம். அன்னைக்கு ஔபாசனம் பண்ணின்னு வரதே ஸ்தாலிபாகம் பண்ணணும். யாகம் பண்ணினவாளா இருந்தா இஷ்டி பண்ணணும். அதுக்காக தான் தேவதைகளை வழிபடுவதற்கு ஒரு கடன். அது கல்யாணம் பண்ணிக்கணும். குழந்தை பெத்துக்கிறது ஒரு கடன். எதற்குன்னா இந்த